Hello friends, welcome to Easy English with Ambika YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நவுன்ல அன்கவுண்டபிள் நவுன். ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னே இந்த வீடியோக்கு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன, கவுண்டபிள் நவுன்லாம் என்னன்றதை நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம முடிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்செப்ட் என்ன, அது என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குது, அது எக்ஸாமில் எப்படி அப்ளை ஆகுது, இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கிளியர் ஐடியாஸ் கிடைக்கும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிச்சு பிச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவராலாக கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குமே தவிர பட் கிளியரான ஐடியாஸ் கிடைக்குமா அப்படின்றது வந்துட்டு டவுட் தான். ஸோ நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ நம்ம அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்கவுண்டபிள் நவுனில் என்ன பார்க்கலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்துட்டு நவுன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதில் டைப்ஸில் வந்துட்டு கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் இருந்தது. கவுண்டபிளில் வந்துட்டு காமன், ப்ராப்பர், கலெக்டிவ் இது மூணுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு அன்கவுண்டபிள் நவுன்னா என்னென்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா த திங்ஸ் விச் வி கேனாட் கவுண்ட். இப்போ கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், பென், பேப்பர், சேர், டேபிள், ஃபேன், டோர் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அன்கவுண்டபிள் நவுனுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் வந்துட்டு எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். பட் அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன, எதெல்லாம் அதில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால என்ன அப்படின்னா நம்மளால் எண்ண முடியாதது. ஓகே, நம்மளால் அப்ஜெக்டிஃபைவாக இருக்கிறது எண்ண முடியாது. ஓகே, அப்ஜெக்டிஃபைவாக இல்லாதது இப்போ எதில் வரும், அதுவும் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். the things which we cannot count, நம்மளால் எண்ண முடியாதது, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாத விஷயம் எல்லாமே, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாத திங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எதில் தான் வரும், அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பட்டர், கேக், ஆயில், மீட், கோல்டு, சுகர், வாட்டர், ரைஸ், ஐஸ், ரெயின், சால்ட், இது எல்லாமே வந்துட்டு என்ன, அன்கவுண்டபிள் நவுன். இதெல்லாம் நம்மளால் எண்ண முடியுமா, யோசிச்சு பாருங்கள். வி கான்ட் கவுண்ட், இதெல்லாம் வந்துட்டு எண்ண முடியாது. பட் இது மட்டும்தான் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள் சொல்லாமல் அன்கவுண்டபிள் நவுனில் எதெல்லாம் வரும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் எக்ஸாம் ஓரியன்டில் நம்ம வந்துட்டு அதில் ஒரு எரர் ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா நம்மளால் வந்துட்டு கிளியராக வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எதெல்லாமும் வரும் அப்படின்றத நமக்கு கிளியரான ஐடியாஸ் நமக்கு வேணும். சரி, ஓகே பாருங்கள். இப்போ அன்கவுண்டபிள் நவுனில் வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா லிக்விட்ஸ், பவுடர் அண்ட் கிரெயின்ஸ், நேச்சுரல் ஃபினோமினா, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், கேஸ், ஜென்ரல், லாங்குவேஜ், மெட்டீரியல், மெட்டல்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் அப்படின்னா அது கிடையாது, இன்னுமே இருக்குது. நான் அது நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் அது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லிக்விட்ஸில் எதெல்லாம் வந்து ஜூஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, நோ. டீ கவுண்ட் பண்ண முடியுமா, நோ. பிளட், சூப், ஹனி, சீஸ், ஒயின், லிக்விட் ஐட்டம்ஸ் எதையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பவுடர், கிரெயின்ஸ்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, நோ, கவுண்ட் பண்ண முடியாது. ரைஸ், ஃப்ளோர், வீட், கார்ன், டஸ்ட், பெப்பர், சீரியல், இதெல்லாமே வந்துட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், நேச்சுரல் ஃபினாமினா, ரெயின், ஸ்னோ, ஐஸ், பனி பெய்யுது, அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா, நோ, கவுண்ட் பண்ண முடியாது. விண்ட், ஃபாக், சன்ஷைன், லைட்னிங், கிராவிட்டி, இதெல்லாமே இதில் தான் வரும், அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, நோ. ஹாப்பினஸ், அடாரேஷன், ஹாஸ்டிலிட்டி, என்வி, கில்ட், டிஸ்கஸ்ட், இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், பொல்யூஷன், ஆக்சிஜன், ஃபயர், ஸ்மோக், ஸ்மாக், ஹீலியம், இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. ஜென்ரலில் ஜென்ரலான திங்ஸ், அதில் வந்துட்டு ஜுவல்லரி, லக்கேஜ், எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர், நியூஸ், ஃபெயிலர், மெயில், இதெல்லாமே வந்துட்டு கவுண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், லாங்குவேஜில் வந்துட்டு இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ், சைனீஸ், ஸ்பானிஷ், துர்க்கிஷ், இதெல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன். மெட்டீரியலில் பாருங்கள், கிளாத், கான்க்ரீட், லம்பர், வுட், மெட்டல், இதெல்லாம் வி கான்ட் கவுண்ட். மெட்டல்ஸில் கோல்டு, சில்வர், ஸ்டீல், பிராஸ், காப்பர், பிரான்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ
கவுண்டபிள்ன்றது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா வந்து அப்ஜெக்டிஃபைவாக இருக்கும். அது வந்துட்டு 1 2 3 அப்படின்னு நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். பட் அன்கவுண்டபிள் நவுனில் வந்துட்டு இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும், இது நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு எஃபார்ட்டிங்லையோ ஒரு பேராகிராஃப்லேயோ இதில் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதனோட எரர் என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது இன்னுமே இதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனில் இதெல்லாமும் வரும். என்னென்னு பாருங்கள். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்றது இது எதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா மென்டல் ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணும். இதையும் நம்மளால் வந்துட்டு கவுண்ட் பண்ண முடியாது. இதுவும் அன்கவுண்டபிள் நவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்மெல், டேஸ்ட், அவேர்னஸ், நர்வஸ்னஸ், லக்ஸரி, ஃப்ரீடம், ப்ரைவசி, டவுட், லிபர்ட்டி, மிசரி, இதெல்லாமே வந்துட்டு என்ன மென்டல் ஆக்ஷன். இதே நம்மளால் வந்துட்டு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட்னால என்ன பார்த்துருந்தோம், நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் பாருங்கள். நாலேஜ், ஹியூமர், ஹெல்ப், பேஷியன்ஸ், பீஸ், கான்ஃபிடென்ஸ்லாம் நம்மளால் என்ன முடியுமா, அது என்ன பண்ண முடியும், ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இதுவும் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள். குவாலிட்டிஸ் எதில் பார்த்தோம், நவுனில் வந்துட்டு அந்த நேம், பிளேஸ், திங், ஐடியா, குவாலிட்டி பார்த்தாலும் சேம் அதே குவாலிட்டிஸ் தான் இங்கே. பியூட்டி, ட்ரஸ்ட், பிரில்லியன்ஸ், பேஷியன்ஸ், அங்கேயுமே என்ன தான் பார்த்தோம், நம்ம வந்துட்டு ஐடியா, குவாலிட்டியை கவுண்ட் பண்ண முடியாதுன்னு தான் பார்த்தோம். சேம் அதே தான் இங்கே. அந்த குவாலிட்டிஸ் வந்துட்டு பியூட்டி, ட்ரஸ்ட், பிரில்லியன்ஸ், பேஷியன்ஸ், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், தீஸ் நவுன்ஸ் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆக்டிவிட்டி வந்து கிளாத்திங், ஃபிஷ்ஷிங், சிங்கிங், பிளான்டிங், பெயிண்டிங், ஷாப்பிங், இதெல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன். மொமெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், மேரேஜ், சைல்ட்ஹுட், பேரண்ட்ஹுட், டெத், இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதுவுமே எல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸில் தான் வரும். இது எல்லாமே நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் SSC ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட யூசேஜ் என்னன்றது, எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கவுண்டபிள் நவுன்ஸ் பாருங்கள். கவுண்டபிள் நவுன்ஸ் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். கவுண்டபிள் நவுன் தான் நம்மளால் எண்ணி சொல்ல முடியும் இல்லையா, 1 2 3 4 5 அப்படின்னு. ஸோ அதை வந்து சிங்குலராக ஒரே ஒரு திங்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சிங்குலராகவும், மோர் தென் ஒன் திங்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ப்ளூரலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் கேன் பி யூஸ்ட் வித் அண்ட் ஒன். இது மூணுத்துக்குமே என்ன மீனிங் அப்படின்னா ஒன் அப்படிதான் அர்த்தம். ஒன் அப்படின்றதான் அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஈட் அண்ட் ஆரேஞ்ச். ஆரேஞ்ச் அப்படின்றது என்ன, சிங்குலர். ஆரேஞ்ச் வவல் சவுண்ட் வரதுனால நம்ம வந்து அண்ட் போடுறோம். நெக்ஸ்ட் ஐ ஈட் 4 ஆரேஞ்சஸ். 4 ஆரேஞ்சஸ்ங்கிறது என்ன, மோர் தென் ஒன், ப்ளூரலில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 4 யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம வந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுனை வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா வந்துட்டு நம்மளால் அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். ஆஸ் பர் த ரூல் வி ஹாவ் டு ட்ரீட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆஸ் சிங்குலர். சிங்குலராக யூஸ் பண்ணுறதுனால அதை கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரூல் படி நம்ம அது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா சிங்குலராக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். சரி, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கேனாட் பி யூஸ்ட் வித் அண்ட் ஒன். இதெல்லாமே வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் நாங்கள் தான் கவுண்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. பட் வி கேன் யூஸ் நம்ம அந்த அன்கவுண்டபிள் நவுன் படி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேசலாம். த வாட்டர் இஸ் தி ஹாட். வாட்டருங்கிறது என்ன, இங்கே அன்கவுண்டபிள் நவுன். நம்ம இங்கே ரூல் இங்கே பாருங்கள், த யூஸ் பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ நம்ம த யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி இதை வந்து சிங்குலராக தான் அதை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாங்களா, ஸோ த வாட்டர் இஸ் வெரி ஹாட். சேம் அதே மாதிரி கேக்குன்றது அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணி ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம். சேம் அதே மாதிரி சிங்குலராகவும் நம்ம வந்துட்டு பேசியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுனை வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும்.